கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பியானோல நிறைய பிளாக் கீஸும் இருக்கும், ஒயிட் கீஸும் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கூட நம்மளுக்கு நிறைய கவலையான விஷயங்களும் இருக்கும், சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். ஆனா அந்த பியானோல அந்த பிளாக் கீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீபோர்ட்ல வர மியூசிக் நல்லாவே இருக்காது. அந்த பிளாக் கீஸோட சேர்த்து அந்த மியூசிஷியன் வாசிக்கும் போது தான் அது ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக்கா இருக்கும். இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு நிறைய கவலையான மூமெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க மியூசிஷியனான ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் ஒரு இனிமையான இசையா மாறிடும். ஹலோ நேயர்களே, உங்ககிட்டக்க ஒரு நிமிஷம் பேசலாமா? வெஸ்டர்ன் யூனியன்ங்கிற கம்பெனி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்டக்க ஒரு மிஷினை செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் ஓகேன்னு சொல்லி இந்த மிஷினை செய்யறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிஷினை அவர் செஞ்சு முடிச்சாரு. செஞ்சு முடிச்சிட்டேங்கிற நியூஸ் அந்த கம்பெனிக்கு அவர் சொன்னாரு. செஞ்சு முடிச்சுட்டு ஏதோ ஒன்று அவர் ரொம்ப குழப்பமா யோசிச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து, அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல, என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரு, இதுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொன்னாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இதுக்கு நீங்க $20,000 நீங்க விலை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் மனசுக்குள்ளே நினைச்சாரு, ஒருவேளை இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு, அந்த கம்பெனி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு தானே லாஸ், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த கம்பெனியை சார்ந்தவங்க அவங்க வீட்டுக்கே அந்த மிஷினை வாங்கிட்டு போறதுக்காக வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேட்டாங்க, இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட் வச்சிருக்கீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உடனே கொடுத்துட்டு இந்த மிஷினை வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தார் என்ன சொல்றதுன்னு. உடனே அங்க வந்திருந்தவர் அவர் செக் எடுத்து $100,000 ஃபில் பண்ணி அதை கிழிச்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கையில கொடுத்துட்டு, இது எங்களோட ஃபர்ஸ்ட் கேஷா இருக்கட்டும், உங்களுக்கு மிச்ச அமௌண்ட் வேணும்னா எங்கிட்ட நீங்க சொல்லி விடுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தாரோம், எங்களுக்கு ரொம்ப அவசரம்னு சொல்லி அந்த மிஷினை வாங்கிட்டு போனாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சிரிச்சுக்கிட்டே அவங்க மனைவிட்ட போய், இங்க பாத்தியா, நான் டக்குன்னு நீ சொன்ன அமௌண்ட்டையோ இல்லை அதுக்கு கம்மியாவோ நான் சொல்லாததுனால நீ சொன்ன அமௌண்ட்டோட 4 மடங்கு கூட எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் கூட ஒரு புக்ல ரீட் பண்ணேன், நம்ம அவசரப்படுறதுனால வெறும் சிப்பியை மட்டும்தான் பெற முடியும், ஆனா பொறுத்திருந்தோம்னா ஒரு முத்தையே நம்ம வந்து காண முடியும்னு படிச்சேன். இதே போலதான் பைபிள் வசனமும் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார்னு சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். அதே போல நம்ம ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயத்துக்காக இன்னும் கொஞ்ச நாள் நம்ம காத்திருந்தோம்னா கண்டிப்பா முத்து போன்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச காலம் தான் காத்திருப்போமா? பழைய ஏற்பாட்டின் அதிகாரங்கள் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், மூவாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், உபதியா, யோரா, மீகா, நாகும், ஆபக்குக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இயேசுவின் செல்லங்கள். ஆர்வம்
பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்துப்பட்டவரே துதிகள் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரே துதிகள் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை செங்கர்த்தவரே துதிகள் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே துதிகள் கிருபை என்றும் உள்ளது. எமோரின் ராஜாவாகிய சீயோனை அழித்தவரே துதிகள் கிருபை என்றும் உள்ளது. பாசாவின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரே துதிகள் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேசத்தை சுதந்திரமாய் தந்தவரை துதிகள் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வை நம்மை நிறுத்தவரை துதிகள் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துக்களை இருந்து கைகள் இருந்து நம்மை விடுதலை பண்ணவரை துதிகள் கிருபை என்றும் உள்ளது. மாம்சத்தேயமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை துதிகள் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்து தேவனை துதிகள் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவின் செல்லங்கள். Praise the Lord. நாங்க ஒரு பாட்டு பாட போறோம். காலால் படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். காலால் படையில் நான் நிற்க மாட்டேன், சவாரி செய்து சுற்றிட மாட்டேன், விமான படையில் பறந்திட மாட்டேன், நான் இயேசுவின் போர் வீரன், நான் இயேசுவின் போர் வீரன். இன்னைக்கு நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மரணம் வந்துடும், ஆவிக்குரிய மரணம் வந்துடும். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை ருசி பார்த்துருக்கீங்களா? ருசி பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுல அந்த அற்புதத்தை 4 பேர்கிட்ட போய் சொல்லணும். அரசாங்க வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையோ நீங்கள் ஒரு மிஸ்டரியா மற்றவங்களுக்கு இயேசுவினுடைய சாட்சி அறிவிச்சிருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் ரட்சித்த சாட்சி அறிவிச்சிருக்கீங்களா? என் ஆண்டவர் உங்களை உயர்த்தின சாட்சி அறிவிச்சிருக்கீங்களா? கல்லறையில் இருக்கிறவன் மிஸ்டரியா மாறிட்டான். நீங்க என்ன செய்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டரி குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைய கிராமங்களில் இருக்கிற அநேகர் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரசங்கம் எங்களுக்கு எளிமையாக புரிகிறது, எங்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அவங்களும் இந்த பிரசங்கத்தை கேட்குறாங்க, அவங்களும் ரட்சிக்கப்படாத எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இப்படி எல்லாம் சாட்சிகளை கேட்கும்போது நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை, இன்னும் உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிகமாக தேவை. நம்ம ஜெபிக்கணுங்க, வாயா வலிக்க போகுதுங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் சும்மா ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரை நான் சாகிறதுக்குள்ள 100 கிராமங்களில் சர்ச் இல்லாத கிராமத்தில் சர்ச்சு கட்டி கொடுக்கணும். நீங்கள் சும்மா ஜோம் பண்ணுங்க. ஐயோ நாங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கோம், சோறு சாப்பிட்றதுக்கு சோறே இல்லை, குடிசை வீட்டில் இருக்கோம், வாடகை வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் எப்படிங்க 100 சர்ச்சு கட்டுவோம்? நான் சொல்கிறேன், வாயா வலிக்க போது ஏசப்பா கேட்க சொல்லியிருக்கார், நீங்கள் கேளுங்க. ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், ஒரு திருப்புமுனை கொடுப்பார், ஒரு துறவை காண செய்வார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் பொருதனம் பண்ணுங்க. யாக்கோபு பாருங்க, அனாதையா வனாந்திரத்தில் இருக்கும்போது அவன் பொருதனம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுறான். என்ன பொருதனம் பண்ணுறான்? உணவும் உடுக்க உட என்ன சுகபத்திரமா திரும்பி, இவ்வளோதான் பொருதனை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, 2 பரிவாரங்கள் ஐஸ்வர்யத்தை தர்றாரு. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவரிடத்திலே சமூகத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் ஐயா. உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவருக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த போது ஹைலைட்ஸ், மார்க் புஸ்தகத்தில் ஹைலைட்ஸ்லாம் தெரியுது இல்லைங்க. எனக்கு பிடிச்ச வசனங்களை கலர் பென்சில் வச்சு கோடு கிச்சிருவேன், திரும்ப திரும்ப அதை நான் பார்ப்பேன். எனக்கு நிறைய பேர் எனக்கு பைபிளை படிக்குங்க. எனக்கு பைபிளை பிடிச்சவங்களே பெரிய ஒரு ஹீரோக்களை விட சின்ன சின்ன கேரக்டர்ஸ் உள்ளவங்க ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பெரிய ஹீரோக்கள் யார்? ஆபிரகாம். அவரை போலன்னா நம்ம மாற முடியுமாங்க? ஆண்டவர் திடீர்னு பிள்ளையை ஈசாக்க பழின்றாரு, ஆம்பாட்டுக்கு பழியிட கூட்டு போயிட்டாரு பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் உன் இடத்த விட்டு உன் உறவுகளை விட்டு கிளம்பி நான் காண்பிக்கிற தேசம் புறப்பட்டு போங்கிறாரு. ஆபிரகாம் விசுவாசித்து வந்துட்டார். ஆபிரகாம்கிட்ட பிடிச்சது என்ன? WH வார்த்தை ஒன்று கூட கேட்கல. வாட், வை, வேர், ஹவ், எந்த கேள்வியும் அவருக்கு WH கேள்விகளை கேட்கவே இல்லைங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்க முடியுமாங்க? எலியா ஹீரோ அக்கனினால பதில் கொடுக்குறாரு. அவர் ஜெபம் பண்ணி சவால் விடுறாருங்க.
அக்கினினால் பதில் கொடுக்கிற தேவனை சவால் விடுறாரு. சவாலில் ஆண்டவருடைய சவாலை கேட்டு அக்கினினால் பதில் கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் நம்ம எலியா போல் நம்ம மாற முடியுமா? அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு பிடிச்ச ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா? சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அதை நான் அபியாசம் பண்ணுவேன். பர்த்திமே ஜோம் பண்ணுறாரு, அதட்டுறாங்க, இன்னும் சத்தமிடுறார், ஆண்டவர் அற்புதம் செஞ்சிடுறார். இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு முன்னாடி ஹைலைட்ஸில் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அக்கறைக்கு போவுங்கள் வாருங்கள் என்று சொல்லி கூட்டு போகிறார். அவர் கூட்டு போகிற கப்பலை அலைகள் மோதுகிறது, புயல் காற்று அடிக்கிறது, ஆண்டவர் அதட்டுகிறார், அமைதல் பெறுகிறது. இவங்க எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. என்ன அற்புதம் ஹைலைட்ஸ் பாருங்க. எனக்கு திரும்ப திரும்ப அதை ரசிப்பேன். என்ன ஆண்டவரை, காற்றும் கடலும் அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் மார்க் புஸ்தகத்தில் உள்ள ஹைலைட்ஸாக ஒரு செய்தியை நான் தியானித்து உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். என்ன ஹைலைட்ஸு? உட்கார்ந்துருக்க போகிறீங்களா, செயல்பட போகிறீங்களா? மார்க் 2ல் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க, செயல்படுற குரூப் இருக்கிறாங்க. நீங்கள் செயல்படுற கிறிஸ்தவனாக இருக்கணும்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் அந்த சம்பவத்தில் ஆண்டு கற்றுக் கொடுத்தார். இப்போ மார்க் 5 நீங்கள் 1ஆவதுலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை மனிதங்க, கல்லறையில் இருக்கிறாங்க. அவனை அடக்க ஒரு ஆளும் கூடாது இருந்தது. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்குது, இருளில் இருக்கிறான். கல்லால் தனக்குத்தானே சேதப்படுத்திக்கிறான். இப்படி கல் எடுத்து தலையில் குட்டிக்கிறான், காயமாக இருக்கிறான். எத்தனை பரிதாபங்க. கல்லறை மனிதனாக இருக்கிற அந்த வாலிபன் இயேசு சந்திக்கிறார். இயேசு அவனை விடுதலையாக்குகிறார். லேகியோன் பிசாசு அவனை பிடிச்சிருக்குது பாருங்க. ஏசப்பா அங்கே வர்றாரு, அவன் விடுதலையாகிறான். புதிய வஸ்திரம் தரிச்சு இயேசுவின் பாதத்தை உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு சாப்டர் அற்புதங்க. ஹல்லேலூயா. கல்லறை மனிதன் எப்படியாக மாறுகிறானாம்? ஊழியனாக மாறிவிட்டான், மிஸ்டரியாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவங்க. கல்லறையில் இருக்கிறவன் மிஸ்டரியாக மாறிட்டான். இந்த செய்தி கேட்குற சகோதரனே சகோதரியே, நீங்கள் என்ன செய்றீங்க? கல்லறையில் ஒரு மனுஷனை சந்திக்கிறார், ஆண்டவர் அவனை அற்புதம் செய்கிறார், அவன் உடனே மிஸ்டரியாக மாறிட்டான். எனக்கு திருச்சபைகளை எத்தனை வசனங்களை கேட்டு 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 அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவருடைய ஒரு மிஸ்டரியாக மாறிட்டீங்க. மிஸ்டரின்னு சொன்ன உடனே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரம் ஊழித்து போவோம்னு மட்டும் நினைக்காதீங்க. மிஸ்டரி ஊழியங்கிறது முழு நேர மிஸ்டரிகளும் இருக்குது, பகுதி நேர மிஸ்டரிக்கு. என்னை பொறுத்தளவுக்கு முழு நேர ஊழியர் பகுதி நேர ஊழி பிரிவே பைபிளில் கிடையாதுங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் மிஸ்டரி தான். எல்லா ஊழியக்காரங்களும் பகுதி நேர ஊழியர்கள் தான், முழு நேர ஊழியர்கள் தான். எல்லாரும் ஊழியம் செய்யணுங்க. ஆண்டவர் சும்மா இருக்கிறவங்களை பார்த்து வேலைக்கு கூப்பிட்றாரு. திராட்சை தோட்டத்தில் காலையில் இருந்து வேலை பார்க்குறவங்களையும் கூப்பிட்றார், மதியானம் இருந்து சும்மா இருக்கிறவங்களே வேலை கூப்பிட்றாரு. சாயங்காலம் 1 மணி நேரம் தான் இருக்குது, 1 மணி நேரம் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறார் ஏசப்பா. இந்த செய்தியை கேட்குற கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் 1 மணி நேரம் கூட சும்மா இருக்கிறது தேவ சித்தம் இல்லை. 1 மணி நேரம் சும்மா இருக்கீங்களா? 1 மணி நேரம் மிஸ்டரியாக வாங்குங்க. எங்கள் ஊழியத்தில் ஏசப்பா சொல்லி கொடுத்தபடி 1 மணி நேரம் மிஸ்டரின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம். நீங்கள் 2வது சனி ஞாயிறில் அவங்களுக்காக ஒரு பயிற்சி வச்சுருக்குறோம். அந்த பயிற்சியில் 1 மணி நேரத்தில் எப்படி கிராம ஊழியம் செய்யணும், எப்படி எல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்யணும், எப்படி 1 மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யணும், 1 மணி நேரம் எப்படி கைப்பிரதி ஊழியம் செய்யணும், 1 மணி நேரத்தில் ஒரு ஜெபக்கூட்டை எப்படி நடத்தணும், இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் ஆண்டவர் உங்களை பாரப்படுத்துவாரனால் நீங்கள் இப்படிப்பட்ட மிஸ்டரியாக நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த மார்ச் 5ஆம் அதிகாரத்தில் கல்லறை மனுஷன் மிஸ்டரி ஆயிட்டான். ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய்? எத்தனை வார்த்தைகளை பிரசங்கத்தில் கேட்டு கேட்டு புளிச்சு போயிருச்சுலாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோம், காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸை சாப்பிட்றோம், டீ குடிக்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், நல்லது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வயிறு வெடிச்சிருங்க. என்ன செய்யணும்? இன்புட்டும் இருக்கணும், அடுத்து அவுட்புட்டும் இருக்கணும். வெளியே போடுங்க, மோசனை வெளியே போகணும். இன்னைக்கு நீங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா
மரணம் வந்துடும், ஆவிக்குரிய மரணம் வந்துடும். கேட்கணும், அதை நீங்கள் சொல்லணும், அதை கேட்கணும், சொல்லணும். பாருங்க, கல்லறை மனுஷன் ஆண்டவரை டேஸ்ட் பண்ணுறான். எப்படிப்பட்ட மனுஷன்? அத்தனை நெருக்கங்கள் இருக்கிற அவனை என் ஆண்டவர் விடுவிக்கிறார். இந்த செய்தி கேட்குற சகோதரேஸ்வரை யாரோ எனக்கு பில்லி சுனியை வச்சுட்டாங்க, என் உறவுக்காரங்க எங்கள் தொழிலுக்கு விரோதமாக பில்லி சுனியை வச்சுட்டாங்க, எங்களுக்கு ஒரு பிசாசுடைய போராட்டம் இருக்குது, இப்படி சொல்கிறீங்களா? நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருக்கிற லேகியோன் பிசாசு பிடிச்ச அந்த வாலிபனை என் ஆண்டவரால் சுகமாக்க முடியுமானால் உன்னை சுகமாக்க முடியாதா? உனக்கு இருக்கிற பிசாசின் போராட்டங்களிலிருந்து என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க முடியாதா? இன்றைக்கு இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். கல்லறை மனிதனை, அந்த வாலிபனை சுகமாக்கின ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் சுகப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் ஐயா, விடுதலை கொடுப்பார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவன் அந்த அற்புதத்தை பெற்று திரும்பி போறீர்ல. இன்னைக்கு எல்லாம் அற்புதம் பெறுறது வரைக்கும் தான் ஏசப்பா வேணும். அற்புதத்தை கெட்டுட்டா எல்லாம் அடுத்தடுத்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒழுங்கா கொஞ்ச நாள் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவாங்க, கொஞ்ச நாள் லேட்டாக வருவாங்க, அடுத்து சர்ச்சுக்கே வர்றதில்லை. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, உங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவரை தேடு நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய தாய் தகப்பன்மார்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி பூட்டன் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால், ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்டதினால், சபைகள் மேலே அன்பு செலுத்தினதினால் இன்றைக்கு உன்னை ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வாதத்தால் நிறைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் அசட்டை செய்து, என் இயேசுவையும் அசட்டை செய்து, திருச்சபைகள் ஆராதனையை அசட்டை செய்து அழைத்து போகிறது கூட சோம்பல் படுறீங்களா? மாசத்துல ஒரு நாள் கம்யூனியனுக்கு போனா போதும்னு சொல்ற கிறிஸ்தவங்க இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கு. அந்த செய்தியை கேட்கிற சகோதரே சகோதரியே, நீங்க தவறு செய்கிறீங்க. நீங்கள் ஆண்டவரை அசட்டை செய்தால் ஆண்டவர் உங்களை அசட்டை செய்வார். இன்னைக்கு காலையில் ஒரு நபர் என்னோடு கூட ஃபோன் பண்ணினார். ஐயா, எங்கள் அப்பா அம்மானா டீச்சராக இருந்தாங்களாம், எங்கள் தாத்தா பாட்டி டீச்சர் தான், இப்போ அவங்களெலாம் சொந்த வீட்டில் இருந்தாங்களாம், இப்போ நான் வாடகை வீடு கூட சரியா இல்லை, தெருவில் தான் இருக்கிறேங்கிறார். ஏங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ ஒழுங்கா ஆண்டவரை தேடினியா? இல்லை இல்லை. உங்கள் அப்பா அம்மா ஆண்டவரை நல்லா தேடினாங்களா, ரட்சிக்கப்படலை? இல்லை, எங்கள் அப்பா தம்மடிப்பார், அப்படி ஒன்றும் எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை, அவங்க ஐஸ்வர்யத்திலே இருந்தாங்க. பாருங்க, அவங்க உங்கள் தாத்தா பாட்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவர் ஆலயத்துக்கு சென்றாங்களாம். பாருங்க, அதனால அவங்கள ஆண்டவர் ஆசிரியர், அதை நிமித்தம் உங்கள் அப்பா அம்மா ஆசீர்வதிச்சார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி இருந்ததுங்களா, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேடுனாதாங்க அந்த ஆசீர்வாதம் உங்களை பரம்பரையா பின்தொடரும். ஆண்டவர் சொல்ற, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். அப்படி சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவரை உண்மையா தேடினால், விசுவாசிக்கிறான், அந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு வருது, ஈசாக்கு ஆசீர்வாதம் யாக்கோபு வருகிறது. இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சும்மா அங்கே ஒரு பிளாட்டை வாங்கியிருக்கிறேன், இங்கே ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், இத்தனை நகை சேர்த்து வச்சுருக்கிறேன், அது நல்லது. அதோடு கூட உங்கள் பிள்ளைகளுக்கு நிரந்தர சொத்து என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை தேடுகிறது தான் சொத்து. ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சு ஆவிக்குரிய சொத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும், பரலோகத்தில் சொத்தை சேர்த்து வைக்கணும். அதுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு சோறு போடும், அதுதான் உங்கள் பிள்ளைகளை எந்த இடத்தில் வெட்கப்படுத்தாது. அந்த ஆசீர்வாதம் தான் உங்கள் பிள்ளைகளை பின்தொடரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவது இல்லை. அல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த காலங்களில் ஆண்டவரை தேடுதான் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளை தொடர். இப்போ நான் இருக்கிறேன், என் பேர் கணேசன், எங்கள் அப்பா கற்பையன், அம்மா சரஸ்வதி. அவங்கெல்லாம் ஏசப்பாவை அறிந்து கொள்ளல, ஏசப்பாவை டேஸ்ட் பண்ணலை. நான் தான் முதல் தலைமுறை கிறிஸ்துவன். நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், ஏசப்பாவை என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகள் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடும்போது இன்னும் அதிகமாக அவளை ஆசீர்வதிப்பார், அவளுடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். இதுதாங்க சத்தியம், இதுதாங்க சூத்திரம். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, என் ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் ஐயா, ஒப்பு கொடுங்கள். பாருங்கள், இந்த கல்லறை மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். சுகப்படுத்தின உடனே சுகத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடல. இவன் என்ன செய்யறான்? ஆண்டவரிடத்துல உங்க கூடயே நான் வந்துடுறேன், தங்கிடுறேங்கிறான். பாருங்களேன், உங்களுக்காக மார்க் 5ஆம் அதிகாரத்தில்
மார்க் 5:18 அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நான் உங்க கூடயே இருந்துடுறேன்னு அந்த பிசாசுல இருந்து சுகமான மனுஷன் ஆண்டவரிடத்துல கேட்குறான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? 19 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலே உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை ருசி பார்த்துருக்கீங்களா? ருசி பார்த்துட்டு சும்மா இருக்கிறதில்ல, அந்த அற்புதத்தை 4 பேர்கிட்ட போய் சொல்லணும். உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லணும், உங்கள் நண்பர்கள் வாழ்க்கையில் நீங்கள் போய் சொல்லணும். அதுக்காகத்தாங்க உங்களுக்கு அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வார். இந்த கணேசனுக்கு ஏசப்பா அற்புதம் செய்தார். 27 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் போகிற பக்கத்து கிராமத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய நண்பர்களுக்கு சொல்கிறேன், என் உறவுக்காரங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய நாடுகளில் போய் ஏசப்பா பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த கல்லறை மனிதன் கூட உட்கார சொல்றார். அவன் போய் ஊழிய செய்ய சொல்றார். கல்லறை மனிதன் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவன் என்ன செய்கிறான்? திரும்ப போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பாருங்க, ஆண்டவர் போய் நீ உனக்கு செஞ்ச நன்மைகளை போய் சொல்றான்னு சொல்றாரு. அவன் அந்தப்படி அவன் போய் 20 அவன் போட்டுக்கான். அந்தப்படி அவன் போய் என்ன செய்யறான்? இயேசு உனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்குறான். அவன் தெக்கப்போலிங்கிற ஒரு ஃபீல்டில், அவன் சொந்தக்கார் வீட்டில், அந்த இடத்துல அவன் பிரசங்கம் பண்ண தொடங்கிடுறான். இங்கே வாங்கப்பா, என் சித்தப்பா பெரியப்பா 1 விட்டானே 2 விட்டானே, இங்கே வாங்கப்பா, நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நான் ஏன் தெரியுமா இவ்வளவு நல்ல புதிய மனிதனானேன்? ஏசப்பா என்னை சுகப்படுத்தினார். கல்லறையில் தான் இருந்தேன், என்னை அடக்க யாராலும் முடியாது. எனக்கு நானே கல்லுகளினால என் சரீரத்தை கீறி கொண்டேன். ஆனால் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தாரு, எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி தெக்கப்போலியில் பிரசங்கம் பண்ண அந்த கல்லறை மனிதன் வாலிபன் பிரசங்கம் பண்ண தொடங்குகிறான். அந்த பிரசங்கத்தை கேட்டு அநேகர் இயேசுடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறார்கள். மறுபடியும் ஏசப்பா அந்த தெக்கப்போலிக்கு மார்க் 7:31 வரும்போது, ஏற்கனவே நம்மால் ஏசப்பா பற்றி ஏசப்பா செய்த அற்புதங்களுக்கு சாட்சியாக சொன்னதுனால அங்கு 32 கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவன் சொன்ன சாட்சியின் ஊழியத்தின் மூலியமாக ஏசப்பா மேல நம்பிக்கை வருகிறது. இவனுக்கு சுகமாக்கின ஆண்டவர் கொன்னை வாயுடைய என் பிள்ளைகளுக்கும் இந்த நபருக்கும் பாதிக்கப்பட்ட இவளுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், செவிடான இந்த காதுகளை திறப்பார் என்று அவரிடத்திலே இவர்கள் எல்லோரும் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் தொடர்ந்து மார்க் 8 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஏறக்குறைய 4000 பேர்களுக்கு ஆண்டவர் அற்புதர் என்பதை ருசி பார்க்கிறான். பாருங்க, இந்த கல்லறை மனிதன் மிஸ்டரியா மாறி ஊழியம் செய்ய தொடங்கி என்ன தெரியுமா? தெக்கப்போலியில என் ஆண்டவருடைய வல்லமையை விளங்க செய்கிறார். அற்புதம் நடக்கிறது. அதன் மூலியமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவே அற்புதர் என்பதை ருசி பார்க்கிறார்கள். ஐயா, அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்தான் ஆகுதுங்க? என்னுடைய பைபிளில் நான் ஒரு கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு முழு சீசன் உருவாவதற்கு, முழு சீசன் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி, அந்த சீசர்கள் பெரிய அற்புதங்களை செய்வதற்கு எத்தனை வருஷம் ஆகுங்க? 3 வருஷம் ஆகுங்க. 3 வருஷத்துல அவன் சீசனா மாறணும், ஆத்ம ஆதாயகனா மாறணும், பிரசங்கம் பண்ண தெரிஞ்சவங்களா மாறணும். அவ்வளோதாங்க இலக்குகள். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் 3 வருஷம் கழிச்சு தான் ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புறாரு? ஏன் முதல் வருஷத்திலேயே ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாருன்னா நமக்கு தேசத்திற்கு அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் தான். ஆனால் ஆண்டவர் இந்த 3 வருஷத்துல 12 சீசர்களை உருவாக்க வேண்டியிருக்குது. அடுத்து 70 சீசர்களை தம்முடைய ஊழியத்திற்காக கிராமங்களுக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது. அவர் பரமேற போகும்போது 3 வருஷத்துல 120 சீசர்கள் உருவாகுறாங்க. அவ்வளோ பேர் உருவாக்குறாங்க ஆண்டவர். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் எருசலேம் காத்திருக்க செய்து அவர்களை தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி அவர்கள் பிரசங்கிக்க தொடங்குகிறாள். முதல் பிரசங்கத்தில் ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
பேதுரு யோவான் என்கிற சீசர்களை கொண்டு சப்பானி எழுந்து நடக்க செய்கிறார். அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறார்கள். உலகத்தை கலக்கிற இங்கே வந்து விட்டார். எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஐயா 3 வருஷத்துல முழு சீசரா மாறணுங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரி, நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க? நீங்க சர்ச்சுக்கு போன இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கை திரும்பி பாருங்க. எத்தனை பேரை நீ ஆதாயப்படுத்தி இருக்கிறீங்க, எத்தனை தெருப்பிரசங்கம் பண்ணிருக்கு, எத்தனை பேருட்ட இந்த கல்லறை மனிதன் சாட்சியாக அறிவித்தது போல, ஒரு மிஷனரி ஊழியனாக மாறினது போல, நீங்க வேலை பார்க்குற பேங்க்லையோ, இல்லை டீச்சர் வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை அரசாங்க வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துலையோ நீங்க ஒரு மிஷனரியா மற்றவங்களுக்கு இயேசுவினுடைய சாட்சி அறிவிச்சிருக்கீங்களா? உங்களை ஆண்டவர் ரட்சித்த சாட்சி அறிவிச்சிருக்கீங்களா? என் ஆண்டவர் உங்களை உயர்த்தின சாட்சி அறிவிச்சிருக்கீங்களா? மார்க்கு சொல்லுகிற ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா? கல்லறை மனிதன் மிஸ்டரியாக மாறுகிறான். இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரே, நீங்கள் இதுவரைக்கும் ஆண்டவருக்காக என்ன செய்தீங்க? ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு செய்த நன்மைகளை சும்மா சுருக்கமாக சொல்லுங்க, ஒரு வரியில் சொல்லுங்க. என்னுடைய எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் தீர்க்கதரிசி. சமாரியா சரி ஒரு வரி பிரசங்கம் பண்றா. ஒரு சிறுபன் மிஸ்டரியா மாறிட்டாங்க. நாகமான் அந்த குஷ்டரோகிக்கு சுவிசேஷத்தை ஒரு 10 வார்த்தை சொல்லி சுவிசேஷம் சொல்றா. ஏங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா என்னங்க, ஒரு 10 வார்த்தை ஏசப்பை பத்தி சொன்னா என்னங்க, வாயாங்க வலிக்க போகுது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்க மத்தியில் பேசுகிற நான் ஊழிய ஆரம்பிக்கும் போது முழு பைபிள் கிடையாது. 2 விஷயம். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார், என் இருதய வியாதியை சுகப்படுத்தினார், ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் தேசத்தில் அவரை அறியாத ஜனங்களுக்காக கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார் என்ற விஷயம். இந்த 2 விஷயத்தை தாங்க மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். இத்தனை பெரிய ஊழிய தலைவனாக மாற்றி இருக்கிறாரு. அருமையான சகோதர சோரி, இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நீங்களும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மார்க் புஸ்தகத்தில் இருக்கிற ஹைலைட்ஸ், கல்லறை மனிதனையுமே ஆண்டவரால் பயன்படுத்த முடியும், ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்த முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தன்னால் இயன்றதை செய்தால் போதும். இன்றைக்கு ஆண்டவரும் கற்றுக் கொடுக்கிற பாடம், கல்லறை மனிதன் மிஸ்டரியாக என் ஆண்டவரால் பயன்படுத்த முடியுமானால் உங்களையும் என் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும், என்னையும் பயன்படுத்த முடியும். கண்களை மூடி ஆண்டவர் கைகளை நம்ம அர்ப்பணிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கல்லறை மனிதன் உமக்காக பயன்பட்டது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னால் என்ற சாட்சியின் ஊழியத்தை செய்து உமக்கு பயன்படட்டும். அப்போ ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த கல்லறை மனிதன் ஊழியம் செய்தது தன்னால் என்ற ஊழியத்தை செய்யட்டும். ஆண்டவரே, அவர்களை கொண்டு பெரிய ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. அவளை எடுத்து பயன்படுத்துவீரா. எங்கள் கண்கள் காண ஒரு எழுப்புதலை காணட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற
பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஒரு புது பாட்டு சொல்லித்தர போகிறேன். சரியா? நான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடுவேன்னா, அதுக்கப்புறம் அக்காமார்கள்லாம் வந்த பிறகு மொத்தமாக சேர்ந்து நம்ம ஆக்ஷன் பண்ணுவோமா? ஓகேவா? கற்றுக்கலாமா? ஓகே. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சொக்கா. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சொக்கா. ஓன் ட்ரெஸ்ஸு பளபளன்னு இருக்குதேக்கா, ஓன் ட்ரெஸ்ஸு பளபளன்னு இருக்குதேக்கா. இதை தச்சது யாருன்னு சொல்லேங்க்கா, இதை தச்சது யாருன்னு சொல்லேங்க்கா. டெய்லர் தச்சு கொடுக்கல, ரெடிமேட் ஷாப்பில் எடுக்கலை. டெய்லர் தச்சு கொடுக்கலை, ரெடிமேட் ஷாப்பில் எடுக்கலை. ஏசப்பா தான் இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தாரு, ஏசப்பா தான் இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸு இல்லைன்னு நான் கவலைப்பட மாட்டேன், ட்ரெஸ்ஸு இல்லைன்னு நீ கவலைப்படாத. ஹே பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சொக்கா. என்ன குட்டீஸ், பாட்டு பிடிச்சிருந்ததா? இப்போ நம்ம ஆக்ஷன் கற்றுக்கலாமா? ஆக்ஷன் கற்றுத்தரதுக்கு நம்ம அக்காமார்கள் எல்லாரும் கூப்பிடுங்க பார்ப்போம். வாங்கக்கா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆக்ஷன் கற்றுக்கலாமா? ரெடி, வாங்க. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சொக்கா. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சொக்கா. ஓன் ட்ரெஸ்ஸு பளபளன்னு இருக்குதேக்கா, ஓன் ட்ரெஸ்ஸு பளபளன்னு இருக்குதேக்கா. இதை தச்சது யாருன்னு சொல்லேங்க்கா, இதை தச்சது யாருன்னு சொல்லேங்க்கா. டெய்லர் தச்சு கொடுக்கலை, ரெடிமேட் ஷாப்பில் எடுக்கலை. டெய்லர் தச்சு கொடுக்கலை, ரெடிமேட் ஷாப்பில் எடுக்கலை. ஏசப்பா தான் இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தாரு, ஏசப்பா தான் இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸு இல்லைன்னு நான் கவலைப்பட மாட்டேன், ட்ரெஸ்ஸு இல்லைன்னு நீ கவலைப்படாத. ஹே பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி அக்கா, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சொக்கா. என்ன குட்டீஸ், பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? எதை குறிச்சுமே என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. எனக்கு ட்ரெஸ் இல்லை, பென்சில் இல்லை, பேக் இல்லை, சைக்கிள் இல்லை, எனக்கு நல்லா படிக்க வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எதை குறித்து என்ன செய்யக்கூடாதான், கவலைப்படக்கூடாதான். ஏசப்பா என்ன செய்வார், நம்ம தேவைகள் எல்லாம் சந்தித்து கொள்வார். ஓகேவா? ஓகே, பாய். ஒரு விலங்கு கீழேயே தான் பார்த்துட்டு இருக்கும். அது என்னது? பன்னி. அது எங்கே தான் பார்க்கும்? அடுத்து எங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டே போகும், ஒத்தையடி பாதையில். இல்லை, நம்ம எங்கே பார்க்கணும்? பூமியிலையும் பார்த்து நடக்கணும், கல்லுகளில் தட்டி விழுந்துடக்கூடாது. அடிக்கடி எங்கே பார்க்கணும்? பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஏசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு எழுதியிருக்கு. அவருக்கு சந்தேகம் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரா இல்லையான்னு தெரியலன்னு ஒரு டவுட் கிடையாது ஏசு கிறிஸ்துக்கு. அவர் எப்படி பார்க்குறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து, சிங்காசனம் அந்த இருக்குல்ல, அந்த உட்கார்ந்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனை கண்களை திறந்து விசுவாசித்து தரிசித்து கொண்டே இருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன கதையை நம்ம கேட்போமா? இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த வில்லியம் வில்வர்ட்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இங்கிலாந்து தேசத்தில் மலிந்து கிடந்த அடிமை வியாபாரத்துக்கு எதிராக போராடினார். அப்போ அவருக்கு தோள் கொடுக்க ஒருவரும் இல்லை.
யாருமே இல்லாதனால அவருடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல. அவருக்கு அநேக எதிர்ப்புகள் தான் வந்துக்கிட்டே இருந்தன. அப்போ அதில் அவர் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு நாள் வேதத்தை திறந்து பிரட்டிக்கிட்டே இருந்தார். வேத வார்த்தை அவரால் வாசிக்கவே முடியல. அப்போ பிரட்டிக்கிட்டே இருந்த அவருடைய வேதத்திலிருந்து ஒரு துண்டு பேப்பர் பறந்து போச்சான். அந்த துண்டு பேப்பரை எடுத்து என்னது அப்படின்னு சொல்லி அவர் அதை வாசித்து பார்க்கும்போது அது சார்ல்ஸ் வெஸ்லி அவருக்கு எழுதின ஒரு லெட்டராக இருந்தது. அது என்ன, அந்த லெட்டரில் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, தம்பி, உன்னோட தேவன் இல்லைன்னா இங்கிலாந்து தேசத்தில் இவ்வளவாய் மலிந்து கிடக்கக்கூடிய அந்த அடிமை வியாபாரத்துக்கு எதிராக உன்னால் இவ்வளவு தூரத்துக்கு குரல் கொடுக்க முடியாது. உன்னோடு கர்த்தர் இல்லை என்றால் இந்த சிந்தனையே உனக்கு வந்திருக்காது. உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். உன்னோடு இருக்கிறவர் உன்னை எதிர்க்கிறவர்களிலும் பெரியவர். அதனால் நீ தொடர்ந்து போராடு, தொடர்ந்து முன்னேறு, சோர்ந்து போய் அமர்ந்து விடாதே அப்படின்னு சொல்லி அவர் அந்த லெட்டரில் எழுதியிருந்தாராம். இந்த வார்த்தைகள் அவரை ஊக்குவிக்கிறதா இருந்துச்சான். அதனால் அவர் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தைகளை எடுத்து வாசிப்பாராம். அதே போல் இதே வார்த்தையை பிடித்து கொண்டு தான் அன்னைக்கு தாவீது கோலியாத்தை எதிர்க்க முன் வந்தார். அதே போல் உங்களை சுற்றி சூழ்நிலைகள் எல்லாம் புறம்பாக இருக்கிறதே, எனக்கு எதிராகி எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு எதிராக இருக்கிறதே, எனக்கு ஆதரவாக ஒருத்தருமே இல்லையே, யோர்தான் புரண்டு வருவது போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவரை நீங்கள் பார்க்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சிறியதாய் தோன்றும், அவைகள் ஒன்றுமில்லாமல் போகும். அவருடைய கரத்தை பிடித்து தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவர். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, என் மூலமாய் நீர் என்னத்தை பேசணும்னு நினைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அதை பேசுவீராக ஜெபிக்கிறோம். அப்பா, என்னை மறத்து நீர் வெளிப்படுவீராக. என்னுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்பா காயங்களை கட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம சில காரியங்களை பற்றி பார்க்க போகிறோம். சில காரியங்கள்னு சொல்கிறத விட சில கேரக்டரை பற்றி பார்க்கலாம். அவங்க எதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோவை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம், ராகேல் தன்னுடைய கணவனை நோக்கி கேட்குறாங்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்களுக்கு அந்த பொறாமை வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க அக்காவுக்கு நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அதனால இவங்க மலடியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன இதாயிருச்சு, பொறாமை வந்ததுனால நான் சாகுறேன், இல்லாட்டி எனக்கு பிள்ளை கொடுங்க அப்படின்னு உடனே யாக்கோபு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நான் தேவன் அல்லவோ உன்னுடைய கற்பத்தின் கனியை அழைச்சி வச்சிருக்காரு அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. மனுஷனால கூடாத காரியங்கள் எல்லாவற்றும் தேவனால செய்ய முடியும். இந்த நிலைமையில நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஒரு பிள்ளைக்காக இல்லாட்டி நம்மளுடைய எதிர்காலத்துல தேவைக்காக நம்ம இப்படி காத்திருந்தோம்னா நம்ம நிச்சயமா சோர்ந்து போயிருப்போம். அநேகரை பார்த்து நம்மளோட மேல இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட்டிருப்போம். ஆனாலும் மரணம் அளவுக்கு நம்ம அதை வாஞ்சித்திருக்க மாட்டோம். ஆனா இவங்களுக்கு ரொம்ப பொறாம இருந்ததுனால, என்னோட அக்காவுக்கு பிள்ளை இருக்கு, எனக்கு பிள்ளை இல்லை, அதனால நான் மரணம் அடைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கணவன் கிட்ட கேட்கறாங்க. இதுக்கு ஆண்டவர் கடைசி என்ன சொன்னார் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 2வது கேரக்டரா மோசே ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறார் நம்ம அப்படின்னு பார்ப்போம். என்னாகமம் 11வது அதிகாரம் 15வது வசனம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்போதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆமா, மோசே என்ன பண்றாப்புல, ஆண்டவரே என்னை கொன்று போட்டுருங்க, இந்த உபத்திரவத்தை என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, இவ்வளோ பாரமா இருக்கு அப்படின்ட்டு. இந்த உபத்திரவம் யார் பண்ணுனா அப்படின்னு நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, எகிப்தியரா அப்படின்னு பார்த்தோம் இல்ல. எகிப்தியரை ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்துல எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு. அப்ப யார் இந்த உபத்திரத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, அவன் நடத்தி வந்த தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவங்க எல்லாத்துக்கும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. தண்ணி இல்லை, எனக்கு ஆகாரம் இல்லை, எனக்கு இறைச்சி இல்லை, நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும்
தேவன் எவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்கள் செய்திருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பாரத்தை தாங்க முடியாம மோசே என்ன பண்றாங்க, ஏசப்பா என்னால தாங்க முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன எடுத்துக்கொண்டா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் நம்ம கடைசியா பார்க்கலாம். மோசே மாதிரி இன்னொருத்தரும் தன்னுடைய மரணத்துக்காக வாஞ்சித்து ஆண்டவர்கிட்ட கேட்டதை நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்துல எலியா வந்து கர்மேல் பருவத்துல அநேக பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் கொண்டு முடிச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் அற்புத அடையாளங்களா ஆண்டவர் செய்தது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரத்யட்சமான காட்சியை காண்பிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஏசபேல் வந்து என்ன சொல்றாங்க, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்தது போல நாளைக்கு இந்நேரத்துல உன்னுடைய தலையை நான் எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்கு கேட்டு தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு, ஓடி பயந்து போய் வனாந்தரத்துக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அவரு அப்படி என்ன கேட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, இவர் ஜெபிக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுடைய வார்த்தைக்காக பயந்து போய், இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளும் அநேக காரியங்களுக்கு பயப்படுறதா இருக்கலாம். எதிர்காலத்தை நினைச்சு நம்மளுக்கு பயமா இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம். நம்மளுக்கு அதே மாதிரி இந்த வியாதினால ஐயோ இது அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அநேக பயங்களோட நம்ம இருக்கலாம். அந்த பயத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்கலாம், மரணத்தை வாஞ்சிக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன சொல்றாரு, நம்மள மரணத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணல, படைக்கல. நம்மளும் இதே மாதிரி அநேக காரியங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், பயந்து சரி நம்ம மரணிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து பயம், வியாதியை குறித்து பயம், நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோமே, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே, இதை முடிப்போமா இல்ல சக்சஸ் ஆகுமா அப்படின்னு அநேக பயங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மளுக்கு பயப்படுறதுக்காக என்ன பண்ணல, படைக்கல. இவருக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா பார்க்கலாம். அதே மாதிரி எலியா மாதிரியே இன்னொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில மரணத்தை விரும்பின ஒரு ஆளை பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். யோபு தன்னுடைய வாழ்க்கையில பெரிய பணக்காரனா இருந்தா, உத்தமனா இருந்தா, நீதிமானா இருந்தா, தேவன் கிட்ட நற்சாட்சி பெற்றிருந்தா. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும் பொழுது, சின்ன கஷ்டம் இல்ல ஒரு பெரிய கஷ்டம் வரும் பொழுது அவர் என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். யோபு 6வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் என்னை நொறுக்க சித்தமாகி தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும். ஆமா, அவர் என்ன சொல்றாரு, தேவன் கையை நீட்டி அவரை துண்டித்து போட்டா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்று வசனம் இருக்கு. யோபு 7வது அதிகாரம் 15வது வசனம். அதனால் என் ஆத்துமா நெருங்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடனே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. ஆமா, அவங்க எலும்புகள் என்னதான் மரணத்தையே விரும்புது அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு அதிகாரத்துல அவர் இதை சொல்லியிருக்காரு. யோபு 10வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன, ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாயிருக்கும். ஆமா, ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் ஜீவித்து போனா நலமாயிருக்கும் அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, அவர் வருத்தத்துல. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரே நாள்ல தன்னுடைய மொத்த ஆஸ்திகளையும் இழந்திருக்காரு, அவருடைய 10 பிள்ளைகளையும் இழந்திருக்காரு, அவருடைய சுகம் பலன் எல்லாவற்றையும் இழந்திருக்காரு. இதுல கூட அவர் வந்து ஆண்டவரை முறுமுறுக்கல. இந்த காரியங்களை அவர் கேட்ட உடனே என்ன சொன்னார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார்னு சொன்னாங்க. இந்த வசனங்களை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதர்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய நண்பர்கள் வந்து சொல்றாங்க நீ பாவம் செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லி யோபு அநேக வார்த்தைகளினால குற்றப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. இந்த காயத்து நிமித்தம் யோபு என்ன நினைக்கிறாரு, சே நம்ம பிறக்காம இருந்தாலே நல்லமா இருந்திருக்குமே, ஆண்டவர் வேற நம்மளை கைவிட்டாரே அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருந்திருக்கலாம், நம்ம நாளைக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு கேள்விக்கு பதிலே இல்லாத ஒரு கேள்வியா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி அநேக கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். இந்த காரியத்திற்காக யோபு என்ன பண்றாரு, நான் மரிச்சா நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியும் யோபோடைய பின்னலமை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு. கடைசியா இதே மாதிரி மரணத்தை விரும்பினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யோனா 4வது அதிகாரம் 8வது வசனம். யோனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ண கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையின் மேல் பட்டதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். தேவன் வெயில் அனுப்புனதுனால என்ன பண்றாரு யோனா, நம்ம மரிச்சா நலமா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன் இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு. தேவன் மனம் மாறிட்டா, மக்கள் எல்லாம் திருந்திட்டா கட்டாயமா ஆண்டவர் அழிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு, நினிவேக்கு போகாம தர்ஷிஷ்க்கு ஓடி போகிறாரு. ஆண்டவர் அங்கிருந்து திருப்பி கூட்டிட்டு வந்தாரு.
உடனே சரி ஆண்டவர் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கடைமுறைக்கு ஒரு வேலையை செய்யறாரு. ஆனாலும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுறாங்க. இவர் சொன்னது நடக்கலையே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு சோகம். இருந்தாலும் ஆண்டவர் அழிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்கு விரோதமா ஒரு சின்ன குடிசையை போட்டு அங்க அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ஆண்டவர் அழிக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர் அதுக்கு இவருக்கு நிழல் உண்டாக ஒரு செடியை உண்டாக்குறாரு. உண்டாக்குன உடனே அதுக்கு மேல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் எல்லாமே போயிருது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவர் மனசுக்குள்ள சோர்ந்து போய் என்ன பண்றாரு, நம்ம மரணத்தை ருசி பார்த்தா நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில அதே மாதிரிதான் நம்ம நினைக்கிறோம். எதுக்கு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இவங்களை காட்டிலும் நான் என்ன பண்ணல, உயர்ந்தவனா இல்லை, நான் தாழ்ந்தவனா இருக்கேன். இவங்களை காட்டிலும் நான் பலசாலியா இல்லை, நான் பலவீனனா இருக்கேன். இவங்களை காட்டிலும் நான் அழகா இல்லை, நான் அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மனசுல கொண்டு நம்மளே சோர்வாக்கி நம்ம மரணிச்சா நல்லமா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனா தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்காரு. அவருடைய சாயலே நம்மளை சிருஷ்டித்திருக்காரு. இவ்வளவு பெரிய தேவனை நம்ம கத்தரா கொண்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் நம்ம மறித்து போனா நலமா இருக்குமே, எதுக்கு நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போறோம். இந்த சோர்வுகளை சாத்தான் தான் கொண்டு வர்றது, இதை தேவன் கொண்டு வர்றது இல்லை. நீங்க மற்றவங்கள பார்க்காதபடி நீங்க தேவனை பார்க்கும்படி உங்களுடைய கண்களை நேராக்குனீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் பதில் தருவார். இந்த 5 பேருக்கும் ஆண்டவர் கடைசியா என்ன சொன்னார் அப்படின்னா, எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆண்டவர் நம்மள என்ன சொல்றாரு, உன்னுடைய ரத்தத்துல இருக்கும் போது நான் உன்னை பார்த்து என்ன சொன்னேன், பிழைத்திரு அப்படின்னு சொல்றேன். இதே கேரக்டரை எல்லாரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, ராகேலுக்கு ஆண்டவர் 2 ஆசீர்வாதமான பிள்ளைகளை கொடுத்தாங்க. அதே போல அடுத்தது மோசேவோட முடிவை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றிகரமா வழி நடத்தி கூட்டிட்டு போனாங்க. அதே போல யோபுவோட பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு. எலியா கடைசியில மரணத்தையே காணாம ஆண்டவர் சுழல் காற்றுல எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. யோனா முறுமுறுத்தாலும் கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனை ஒரு சாட்சியை நிறுத்தி புதிய ஏற்பாட்டுல யோனாவை பத்தி பேசுற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமா, உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிழைத்திரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எல்லாருமே மரணத்தை வாஞ்சிக்கிறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, இதுக்காக நான் உன்னை படைக்கல மகனே மகளே, நான் உன்னை எதுக்காக படைச்சிருக்கேன், வாழ்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக படைச்சிருக்கேன். இந்த 5 கேரக்டரும் நீங்க பாத்தீங்கன்னா, மலடியா இருந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, துக்கமா இருந்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது, அதே போல கவலையா இருந்தவங்களுக்கு ஆறுதல் கிடைக்குது, வியாதியா இருந்தவங்களுக்கு சுகம் கிடைக்குது. இந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவங்க மரணத்தை விரும்பினாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, காத்திரு, பிழைத்திரு, நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் இவ்வளவு தூரம் உன்னை வழி நடத்தினேன், இனியும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நம்ம மரித்து போனா நலமா இருக்குமே, நம்ம மரித்து போனா நலமா இருக்குமே, எதுக்கு நம்ம வாழ்றோம், யாருக்குமே உபயோகமே இல்லையே, நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருது, நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் வியாதி வருது, நம்மளுக்கு குழந்தையே இல்லையே, நம்ம செய்யற எல்லாமே தோற்றுறோமே அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம மனசுல இருக்கலாம். ஆனா தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, பிழைத்திரு, நான் உனக்கு விடுதலை தருமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாழ்ந்து இருக்கும் போது ஆண்டவர் நம்மளை பார்த்து பிழைத்திருன்னு சொல்லல, நம்ம ரத்தத்துல நம்ம அசிங்கமா நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே வண்ணத்துல ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால நீங்களும் நானும் நிச்சயமா ஆண்டவருக்காக பிழைத்திருப்போம். அந்த ஒரு வார்த்தையை நீங்க நம்புங்க, கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நம்மளை கடைசி வரைக்கும் வழி நடத்தி போவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்க மனதில் இருக்கிற மரண பயங்கள், மரண கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் தருவார். நிச்சயமா மெய்யான தேவனாகிய ஏசப்பாவை நம்புங்க, அவரே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆறுதல் செய்வாராக. ஆமீன். எல்லாருக்கும் வணக்கம். நேயர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த அருமையான நேரத்துல உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னது இன்னும் என் தம்பியை காணமே, வரேன்னா இன்னும் நேரம் ஆச்சு, நாளையே காணோம். ஒரு சில விஷயங்கள் அவன் நானும் பேச வேண்டியது இருக்கு. வெயிட் பண்ணுங்க, அது வந்துருவா நினைக்கிறேன்.
அண்ணே 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 என்னடா இது? நீ வேற சும்மா இருக்கனே. அவன் அடிக்கிற வெயிலுக்கு எங்க போய் எனக்கே தெரியல. வெயில் அடிக்குதா? ஆமாண்ணே. தூக்கி போடு. இதானே நல்லா இருக்கேன் கொத்துறதுக்கு. போட்டேன். வாங்க சொல்லுங்க. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அடிக்கிற வெயில் கொஞ்சம் கஷ்டமா இருக்குண்ணே. ஆமாண்ணே. எங்க ஒளிது எனக்கே தெரியலண்ணே. சரி, முக்கியமான மேட்டருக்கு வந்துருவோம். அண்ணே என்ன பண்றேண்ணே? நம்ம இப்ப எந்த நாள்ல இருக்கோம் தெரியுமா? இது எந்த நாள்னு? இது பயங்கரமான வெயில் காலம். தம்பி சொல்லுங்கண்ணே. வெயில் காலத்துல நம்ம எங்க இருப்போம் சொல்லு? எங்க இருப்போம் வெயில் காலத்துல? அண்ணே குளத்துக்குள்ள குளிச்சுட்டு இருப்போம்ண்ணே. சூப்பர். வேற? ஆமா, வேற என்ன செஞ்சிருப்போம்? அண்ணே ஜூஸ் குடிப்போம். நம்மோட ஜூஸ் குடிச்சிட்டு ஓடி வந்தோமே. மோர் குடிப்போம்ல நாங்க. முக்கியமான விஷயத்த சொல்றா. என்ன சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்க? சம்மர்னா என்னடா உனக்கு? என்னடா ஞாபகம் வருது? சீக்கிரம் சொல்றா. அங்க பாரு குட்டீஸ் எல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சுல உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இல்லையானே. சம்மர்னா என்ன? சரி, ஒரு லெட்டர் சொல்லவா? ஒரு லெட்டரா? ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். வி 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 என்னது? என்னடா? ஓ வி வி கோல்ட் என்னனே? ஐயோ ஐயோ என்ன தம்பி நீ? பாருங்க தம்பி குட்டீஸ் என்ன அட்ளை பண்றப்ப. அண்ணே எனக்கு தெரியலனே, நீங்களே சொல்லுங்கனே. ஏய் வீடா? வி அதுனே வி அது இன்னொரு க்ளூ கொடுக்கவா? காரணம் கொடுங்க பாப்போம். குட்டீஸ்லாம் வந்து முன்னாடி உட்கார்ந்திருப்பாங்க இந்த சம்மர் டயத்துல. சண்டே ஸ்கூலானே? நானே சொல்லிரட்டா? நீங்க சொல்லுங்கனே. விபிஎஸ்டா. ஐயோ சார் மறந்தே போயிருச்சுனே. விபிஎஸ் தானே சார்? பாத்தீங்களா? ஞாபகப்படுத்தலாம்ல நீங்க. சாரிடா தம்பி. நான் என்ன சொல்றேன்னு ஒரு க்ளூ கொடுத்தேன், நீங்க என்ன கண்டுபிடிக்கல. அப்படியே சரி பேசிரோமா? சரி பேசுறோம். விபிஎஸ் சரிண்ணே. நம்முடைய கிராம மிஷனரி இயக்கத்துல விபிஎஸ்கான ட்ரைனிங் ப்ரோகிராம் நடக்க போகுது. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படியா? ஆமா. அது டேட் பக்கத்துல வந்துருச்சு. பக்கத்துல வந்துருச்சா? அது நம்ம ஊர்லயா? நம்ம ஊர்ல புள்ளலக்கோட்டை இல்லையா? விருதுநகர் மாவட்டத்துல புள்ளலக்கோட்டையில நடக்க போகுது. அப்படியானே? அண்ணே எந்த தேதினே? டேட் குறிச்சுக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க குறிச்சுக்கோங்க. நீங்க வந்துருங்க மறந்துடாம. இத பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் சரி, சிறுவர் ஊழியம் செய்யலாம், கிராமத்துல சண்டே கிளாஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், சர்ச்சில் நடத்துறவங்களா இருக்கலாம், கிராமத்துல இருக்கிற ஆண்டவர் அறியாத பிள்ளைங்கள் மத்தியில நாங்க விபிஎஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் கொடுக்க போறோம். அப்படியானே? ஆமா. என்னைக்கு அது நடக்க போகுது தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்குனே? வர்ற 22ஆம் தேதி 4வது மாசம் நம்ம புள்ளலக்கோட்டை கெத்செமனே வளாகத்துல வச்சு விருதுநகர் மாவட்டத்துல வச்சு இந்த மீட்டிங் நடக்க போகுது. பாத்துட்டு ஆமா இதை பாத்துட்டு இருக்க நீங்க யாருனாலும் கண்டிப்பா நீங்க வரலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். என்ன தெரியுமா? நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, நீங்க பெரிய மேதாவியா இருக்கணும் அவசியம் இல்லை. ஏசாமியை பத்தி கிராமத்துல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு சின்ன பாரம் இருந்தா போதும். நீங்க கண்டிப்பா அந்த ட்ரைனிங் கலந்துக்கலாம். எப்படி சின்ன பிள்ளைங்களை சந்திக்கணும், எப்படி மேஜிக் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பப்பட் ஷோ செய்யணும், எப்படி நாடகம் நடிக்கணும், எல்லாமே நாங்க இங்க இருக்க அக்காமாரு அண்ணன்மாரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா? வா அண்ணே சூப்பர்ண்ணே. எல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களாண்ணே? கண்டிப்பாண்ணே, நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க யாரெல்லாம் கண்டிப்பா எங்களோட நேரம் நீங்க கலந்துக்கலாம். சரிண்ணே. நீங்க தேதியெல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, எல்லா நிகழ்ச்சியும் சொன்னீங்க. ஆனா கிளம்ப சொல்லவே இல்லை, தேதி நேரத்தை சொல்லவே இல்லை. நீங்க ஜான் புரிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அக்கா நீ குளிச்சிட்டீங்களாக்கா? அண்ணே நீ குளிச்சிட்டீங்களாண்ணே? அண்ணே முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு. மறுபடியும் சொல்லட்டா? ஆமாண்ணே. ஏப்ரல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு நமக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. வா சூப்பர் அண்ணே. அடிச்சுக்கோங்கண்ணே. கண்டிப்பா எல்லாம் வந்துருவாங்கண்ணே. நம்ம ரொம்ப ஆயத்தத்தோட இருப்போம். எல்லாம் போறாங்க. நம்ம சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ். சூப்பர்ண்ணே. ஓகே தம்பி. சரிண்ணே. ஓகேண்ணே. பாய்ண்ணே. போயிட்டு வரேண்ணே. ஆமா சரிண்ணே. போகாதீங்க. யாருண்ணே? அண்ணே நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா? நான் கவனிச்சிட்டு தானே இருந்தேன். விபிஎஸ் ட்ரைனிங் டேட் எல்லாம் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, சந்தோஷம் தான். சரி தம்பி. ஆனா நான் கிராமத்துல இருக்கேனே. நான் கிராமத்துல இருந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணி அதுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவுனே செலவாகும், அதுக்கு என்னென்ன பண்றது நானே? ஸோ அண்ணே எல்லாம் சொன்னீங்களாண்ணே, இதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்கண்ணே. சரிங்க தம்பி, இவருக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். கண்டிப்பாண்ணே. தம்பி பிகினர் ஜூனியர் 2 பிரிவா நாங்க புக் வெளியிடணும். அதனால அது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்க சிலபஸ் போட்டுருவோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கும் நீங்க செய்யற ஊழியத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட நிறைய படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க, அவங்களால அதை அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த புக்லாம் வாங்க முடியாதுண்ணே. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலையே படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒரு பாரம் என்னன்னா, கிராமத்தில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண்டோடைய அன்பு போய் சேரணும். அதனால பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. சரி, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காணிக்க மட்டும் நீங்கள் கொடுத்து அந்த புக்கை கலெக்ட் பண்ணிட்டு போனால் ஓகே. ஓகே நானே. இப்போ ஒரு நாள் தான் ட்ரைனிங் வச்சுருக்கோம். அந்த ஒரு நாளில் வந்து நாங்கள் எல்லா பாட்டும் ஒரே நாளில் கற்றுக்கலாமாண்ணே?
அதுக்கு தான் நான் உங்களுக்கு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க, என்னென்ன புத்தம்புது பாடல்கள் தலைப்புல பாட்டு வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு நாளுக்குரிய பாட்டு யூடியூப்ல ஆக்ஷனோட வெளியே வந்துடும். ஓ சூப்பர். என்ன சேனல்ல வரும்? நம்ம வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட்ங்கிற சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். ஆக்ஷனோட சூப்பர் சாங் அது வெளியே வரும். நீங்க பார்த்தே நீங்க கத்துக்கலாம். ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷம். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வாங்க, நம்மளும் சேர்ந்து கிராமத்துல விபிஎஸ் எடுக்க போறோம். நம்ம சேர்ந்து இயேசுவோடைய அன்பை நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் உருவானது இந்த சிறுவர் ஊழியத்துல. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஒரு சின்ன பாரம் இருக்குமானா நீங்க எங்க கூட வந்து கலந்துக்கோங்க. நம்ம இந்த மே மாதம் ஒரு பிரயோஜனமுள்ள மாதமாக நம்ம அதை கழிப்போம். ஒருவேளை படிச்சுட்டு இருக்க காலேஜ் பிள்ளைங்களா இருக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸாக இருக்கலாம். உங்களால் முடிந்த ஒரு 5 கிராமத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களை சந்திப்பீங்கன்னா நாளைக்கு அவங்க ஒரு பெரிய தேசத்தில் ஒரு தலைவர்களாக, ஊழியர்களாக, மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக நம்ம கண்ணு முன்னாடியே வர்றதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இணைந்து செய்வோம், ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டுவோம். பாய் பாய். கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் முகாம் ஈரோடு மொடக்குறிச்சியில் 27/4/2024 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் ரங்கநாயகி திருமண மண்டபம், முத்துக்கவுண்டன் பாளையம், முத்தூர் மெயின் ரோட். நடத்துபவர்கள் நியமம் குழுவினர்கள். உங்களுக்காக இனிமையான பாடல்கள், சாட்சிகள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, உயிர்ப்பிக்கும் கதைகள். தொடர்புக்கு 9698683659 7502221122. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளே, கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள்.